கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உடைந்த உள்ளத்தோடு உன்னதமான தேவனை நோக்கி பண்ணுகிற விண்ணப்பங்கள் வீண் போவது இல்லை, நிச்சயமாக. சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே பல்வேறு சூழ்நிலைகளை குறித்து பதட்டத்தோடும் கலக்கத்தோடும் என்ன செய்வேன், எப்படி முடிய போகிறது என்று நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பாதத்துல நொறுங்கின உள்ளத்தோடு விண்ணப்பத்தை ஊற்றி உள்ளத்தை உடைத்து கதறி கண்ணீரோடு வேண்டுதல் செய்து ஜெபிக்கிறீர்களோ, அந்த விண்ணப்பத்திற்கும் ஜெபத்திற்கும் மிக ஆரோக்கியமான பதிலை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்களை கைவிடாத கர்த்தராக காருண்ய நேசராக உங்களோடு இருந்து உங்களை நிச்சயம் பலப்படுத்தி சகாயம் செய்து உங்களை தேற்றுவதை நீங்கள் கண்டு அதிசயப்படுவீர்கள். ஆமென். நொறுங்கி போன இருதயம் ஆண்டவரால் புறக்கணிக்கப்படுவதில்லை. தாவீது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நொறுங்கி உடைந்து ஆண்டவர் பாதத்தில் விழுது கதறி ஜெபித்த போது அவனை கரம் தொட்டு மார்போடு அணைத்து அவனை ஆற்றி தேற்றி அரவணைத்ததை தாவீது துல்லியமாய் கண்டு ருசித்ததுனாலதான் அதை இங்கு அவர் பதித்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவங்கள் நிச்சயம் கிடைக்கும். சோர்ந்து போகாதிருங்கள். உடைந்த உள்ளத்தை அவர் ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார். உடைந்த உள்ளத்தோடு அன்னாள் ஆண்டவர் சன்னதியில் உள்ளத்தை ஊற்றி ஜெபித்த போது அவள் ஜெபத்தை கேட்டு அற்புதமான பாலகனை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தவர் இன்றும் உங்களுக்காய் உயிரோடு இருக்கிறார். கலங்க வேண்டாம். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் பல்வேறு நெருக்கடியான கடினமான காரியங்களை உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு, உடைந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே உதவிக்கரம் நீட்டி அவர்களுக்கு பதில் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்